உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, என்ன நம்புங்க. நான் இந்த வீட்டு பொண்ணாதான் திரும்பி வந்திருக்கேன். வேலனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவன்கிட்ட நேரடியா சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு கதவை திறங்க. எதுக்குமா வெளியே நிக்க வச்சிருக்கீங்க? அவளை உள்ள வர சொல்லுங்க. ஏய், அமைதியா ரெடி. அவ கெஞ்சினாலும் சரி, கதறினாலும் சரி, யாரும் கதவை திறக்க கூடாது. அப்படி யாருக்காவது அவ மேல கரிசனம் இருந்துச்சுன்னா நீங்களும் அவ கூட சேர்ந்து வெளியில போயிடுங்க. அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. வள்ளி இந்த வீட்டு பொண்ணா தானே திரும்பி வந்திருக்கன்னு சொல்றா. அவளை ஏத்துக்கிறதுல என்னக்கா பிரச்சனை? டேய், உன் அண்ணனை பார்த்தல, சிங்கம் மாதிரி இருந்தவன் இப்ப பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். அதுக்கு காரணமானவனை சும்மா விடலாமா? வெட்டி பொலி போட வேணாம். அவனை போய் காப்பாத்திட்டு வந்திருக்காங்க. அது தப்பு இல்லையா? அவளை எப்படி ஏத்துக்க சொல்ற? சித்தப்பா, அத்தை கிட்ட சொல்லுங்க சித்தப்பா. ப்ளீஸ், நான் அப்பாவை பார்க்கணும். நான் அவர் கூடவே இருக்கணும். ப்ளீஸ் சித்தப்பா, சொல்லுங்க. அக்கா, ப்ளீஸ்க்கா. முத்து, அப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. உங்க பொண்ணாதான் திரும்பி வந்திருக்கேன். ப்ளீஸ் அத்தை கிட்ட சொல்லுங்கப்பா. மா, நான் போய் அவளை தோர்த்திட்டு வரட்டுமா? அவ கத்துறது எனக்கு ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. டேய், அவ கத்துறதையெல்லாம் எதுக்குடா காதுல வாங்குற? அவ கத்தி சாகட்டும், விடு. அப்பா, வள்ளி வந்திருக்கேன்பா. கதவை திறக்க சொல்லுங்கப்பா. அப்பா, 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 அத்தை கிட்ட சொல்லுங்கப்பா. நான் உங்களை பார்க்கணும். அப்பா, கதவை திறக்க சொல்லுங்கப்பா. உங்க பொண்ணு வள்ளி வந்திருக்கேன்ப்பா. அக்கா, அக்கா. ஆமா மாமா. டேய், ரத்தன கண்ணு பிடிச்சிட்டான்டா. வா வா. அம்மா, அப்பா, ரத்தனோ, 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 எந்திரிச்சிட்டியா? ஐயோ, உனக்கு ஒண்ணு இல்லப்பா. நீ நல்லாதான் இருக்கேன்னு டாக்டர் சொன்னாரு. அதனாலதான் உன்னை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன். அக்கா, வள்ளி வந்த மாதிரி இருந்ததுக்கா. முத்து, முத்து, அக்கா, கட்சிக்காரங்க எல்லாம் காலையில இருந்து போன் பண்ணி ஒரே டார்ச்சர். ரத்தனத்துக்கு என்னாச்சுன்னு கேட்டு நீ போய் அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி ஐயாக்கு ஒண்ணு இல்ல, நல்லா இருக்காருன்னு சொல்லிடு. என்ன? சரி சரி. சுமதி, நீ போயிட்டு சாப்பிடுறதுக்கு சூடா கஞ்சி ரெடி பண்ணி சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரியா? போ, வா போலாம். ரத்னம், அக்கா, வள்ளி அவ எங்கப்பா இங்க வந்தா? அவதான் அந்த வேலனுக்கு சாதகமா வாக்குமூலம் கொடுத்து அவனை காப்பாத்தி விட்டாளே. வேலனுக்கு சாதகமா வாக்குமூலம் கொடுத்துட்டாளா? எப்பக்கா? அந்த கொடுமையை ஏன்பா கேக்குற? அந்த வேலை மட்டும் உனக்கு துரோகம் செய்யல,
வள்ளியும் சேர்ந்துதான் உனக்கு துரோகம் பண்ணிருக்கா. என்னக்கா சொல்ற? வள்ளியா அப்படி செஞ்சா? ஆமா ரத்னம், அவதான் செஞ்சான்னு என்னாலையும் நம்ப முடியலப்பா. உனக்கு இப்படி ஆனதுல இருந்து உன்னை விட்டு ஒரு நிமிஷம் நான் பிரியல. உன் பக்கத்திலேயே தான் நான் உட்கார்ந்திருந்தேன். அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. ரஞ்சித் தான் கோர்ட்டுக்கு போனான். ஏன்பா அங்க நடந்த எல்லாத்தையும் உன் வாயாலே சொல்லு. சொல்லுப்பா. நீ சொல்லிதான் அவர் உன் கழுத்துல தாலி கட்டினாரா? நீ அந்த பையனை காதலிச்சிங்களா? நானும் அவரும் காதலிச்சது உண்மைதான். நான் சொல்லிதான் தாலியை கட்டினாரு. சம்பந்தப்பட்ட பொண்ணே காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டதால இந்த கேஸை தள்ளுபடி பண்ணி தீர்ப்பளிக்கிறேன். ரத்னம், நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் என் தம்பி நீ இப்படி கிடக்குற, இன்னொரு பக்கம் என் புள்ள மனசு நொந்து போய் தெரியறான். எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதோ? ஐயோ கடவுளே. ரத்னம், இங்க பாரு, மண்டபத்துல அவ்வளோ பேர் முன்னாடி அசிங்கப்பட்டோம். கோர்ட்லயும் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டிருக்கான். என் பையன் ரொம்ப நொந்து போயிருக்கான். இவனை எப்படி தேத்தி கொண்டு வர போறேன்னே தெரியல. நான் ஒன்ன பாப்பேனா இவனை பாப்பேனா? கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ப முடியலக்கா. நிஜமாவே என் பொண்ணு அப்படி சொன்னா? இந்த விஷயத்த சொல்லி கேள்விப்படும்போது உங்களுக்கு இப்படி இருக்கே மாமா. அவங்க கோர்ட்ல சொல்லும்போது அதை நேரில் அங்கே பார்த்து எனக்கு எப்படி இருந்திருக்கோம் மாமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வள்ளி நம்ம நினைச்ச மாதிரிலாம் இல்லை மாமா. அவங்க வேலை கூட சேர்ந்து நம்மளை நல்லா ஏமாத்திருக்கா மாமா. இதெல்லாம் அவங்க ஆல்ரெடி போட்டுச்ச பிளான் தான் போல. ரத்னம், இத பாரு, இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா மனசு கேட்கல. அதனாலதான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதையெல்லாம் நினைச்சு நீ மனசு போட்டு குழப்பிக்காத. இப்போதைக்கு நீ டென்ஷன் ஆக கூடாது. நல்லா தூங்கி ரிலாக்ஸ்டா இரு. அப்பதான் நீ சீக்கிரமா ரெக்கவர் ஆக முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.